புஷ்ப சாஸ்திரம், போஜன சாஸ்திரம், வஸ்திர சாஸ்திரம், கோல சாஸ்திரம்னு இப்படி ஏகப்பட்ட சாஸ்திரங்கள் இருக்கிறது. அதுல பூவுக்கு மட்டுமே ஒரு சாஸ்திரம் இருக்கு. அந்த பூல அவ்வளவு ரகசியங்கள் இருக்கிறது. இப்போ இந்த வாட்டி பௌர்ணமிக்கு வரும்போது என்ன வாங்கினவங்க சொன்ன? உலக நன்மைக்கு ஒரு விநாயகர், நம் சுய தேவைக்கு ஒரு விநாயகர், 2 விநாயகர் வச்சுக்கிறாங்க. இந்த இடம்புரி விநாயகருக்கு நீ என்ன பண்ணாலும் எப்படி வேணாலும் பண்ணலாம் பூஜை, ஒண்ணுமே உனக்கு தெரிய வேணாம். ஒரு துண்டை கட்டிக்கின்னு உனக்கு மந்திரமே சொல்ல வேணாம், கணபதி ஓம் கணபதியே நம்ம சொன்னாலும் முடிஞ்சு போச்சு. இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை நம் முன்னோர்கள் நம்மளுக்கு குத்துட்டு போயிருக்கிறாங்க. 18 வருஷம் சபரிமலைக்கு போனோம்னு சொல்லுவாரு ஒரு குருசுவாமி. அவர் ஐயப்பன் பூஜையில போய் பாருங்களா, ஃபுல்லா இந்த மாதிரி உதிரி பூவா இருக்கும். என்ன காரணம் தெரியுமா? பூ ரேட் அதிகம், உதிரியா பிச்சா எல்லாருக்கும் வரும். புரியுதுங்களா? பிச்சு போட்டீங்கன்னா நிறைய வரும், கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி அள்ளி கொடுக்கலாம் எல்லாருக்கும் கையில. நானா சொல்றேன், அப்படிதான் பூஜை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் பூஜையே பண்ண வேணாம். போன பௌர்ணமிக்கு பிஎஸ் மகாலுக்கு வந்தவங்க யாரு வந்தீங்களா? அவ்வளவுதான். நீங்க மட்டும் இப்ப 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 வந்திருக்காங்களே புது ஆளுங்களா? நீங்க புது ஆள், ஃபர்ஸ்ட் டைம். நீங்களாம் ஃபர்ஸ்ட் டைமா? சரி, ஃபர்ஸ்ட் டைம் சார். இப்போ பிஎஸ் மகாலுக்கு போன வாட்டி வந்ததுல ஒரு மிகப்பெரிய தவறு நடந்தது. பூஜையின் போது என்ன நடந்தது? உதிரி பூ என்ன பண்ணிட்டாரு லாஸ்ட் டைம்ல? போட வெஸ்டார்ல என்ன பண்ணிட்டாரு? போட்டாங்க. அந்த இடத்துல தடுத்து நிப்பாட்ட முடியுமா? இல்ல நிப்பாட்டலாமா? ஆனா அதுக்கு முன்னாடியே சொன்ன ஒரு விஷயம் நம்ம கண் எதிர்க்க என்ன பண்ணுதாங்க நடந்தது. தயவு செய்து அந்த தவறை யாருமே செய்யக்கூடாது. புஷ்ப சாஸ்திரம், போஜன சாஸ்திரம், வஸ்திர சாஸ்திரம், கோல சாஸ்திரம்னு இப்படி ஏகப்பட்ட சாஸ்திரங்கள் இருக்கிறது. அதுல பூவுக்கு மட்டுமே ஒரு சாஸ்திரம் இருக்கு. அந்த பூல அவ்வளவு ரகசியங்கள் இருக்கிறது. இப்போ இந்த வாட்டி பௌர்ணமிக்கு வரும்போது என்ன வாங்கினவங்க சொன்ன? மறிக்கொழுந்தும் தவணமும் வாங்கினவங்க மட்டும்தான் சொன்னேன். ஆனா இந்த மறிக்கொழுந்தும் தவணமும் என்ன பண்ணணும்னு சொல்லி இன்னொரு வீடியோ பேசிக்கிறேன். அது என்னைக்கு வரும்னு தெரியல. பக்தி இன்ஃபினிட்டி சேனல்ல வரும், பாத்துக்குங்க. அது வெளியே வரல, நான் பேசிட்டானா. புஷ்ப சாஸ்திரம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது நல்லா கேட்டுக்குங்க, விநாயகருக்கு யார் வேணாலும் பூஜை பண்ணலாம், எப்படி வேணாலும் பூஜை பண்ணலாம்னு ஒரு முறை நம்ம முன்னோர்கள் சொல்லி இருக்கிறாங்க. தெரியுமா தெரியாதா? இல்ல தெரியுமா தெரியாதா? தெரியாது. அதுவே ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட். நல்லா கேட்டுக்கணும். விநாயகர்ல 2 வகைப்படும். ஒண்ணு வலம்புரி விநாயகர், இன்னொன்னு வலம்புரி விநாயகர்னா வலது பக்கம் அதோடைய தும்பிக்கை என்ன இருக்கும், இடம்புரி விநாயகர்னா இப்படி சுத்திருக்கும். இந்த ஒரு விநாயகருக்கு வலது பக்கம் தும்பிக்கை சுழன்று இருந்தால் அந்த விநாயகருக்கு நீங்கள் பூஜை பண்ண தெரிந்திருக்க வேண்டும். நீங்க பூஜை பண்ண தப்பாயிடும், தவறான பலன்கள் தான் நீங்க அனுபவிப்பீங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? மந்திரம் கத்துருக்கணும், பூஜை முறைகளை கத்துருக்கணும், தீட்சை வாங்கி இருக்கணும். இப்படி பல முறை இருக்கு. இடம்புரி விநாயகர், இடது பாகமாக ஒரு விநாயகருக்கு தும்பிக்கை சுற்றி இருந்தால், இதுக்கப்புறம் விநாயகர் கோயிலுக்கு பண்ண என்ன பண்ணும்? விநாயகருக்கு வலது பக்கம் சுத்தி இருக்கா, இடது பக்கம் சுத்தி இருக்கான்னு பார்க்கணும். வலம்புரி விநாயகரா இடம்புரி விநாயகரான்னு பார்க்கணும். உலக நன்மைக்கு ஒரு விநாயகர், நம் சுய தேவைக்கு ஒரு விநாயகர், 2 விநாயகர் வச்சுக்கிறாங்க. இந்த இடம்புரி விநாயகருக்கு நீ என்ன பண்ணாலும் எப்படி வேணாலும் பண்ணலாம் பூஜை, ஒண்ணுமே உனக்கு தெரிய வேணாம். ஒரு துண்டை கட்டிக்கின்னு உனக்கு மந்திரமே சொல்ல வேணாம், கணபதி ஓம் கணபதியே நம்ம சொன்னாலும் முடிஞ்சு போச்சு. இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை நம் முன்னோர்கள் நம்மளுக்கு குத்துட்டு போயிருக்கிறாங்க. இப்ப இது என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு தெரியாது. அதனால ஒருத்தர் அந்த ஒரு ஆன்மீக விஷயத்தை பத்தி பேசுறார். நம்மளுக்கு தெரியாதுன்றதுக்காக ஒருத்தர் பேசுறதுல நம்ம என்ன பண்ணிடுறோம்,
இதுதான் உண்மைன்னு நம்பிடுறோம். இது இங்கதான் நம்ம தோத்து போற காரணமே. நம்ம கிட்ட இருக்கிற பெரிய தப்பு என்னன்னா, ஒரு விஷயத்த ஒருத்தர் பேசுறாரு. இப்போ வலம்புரி விநாயகர், இடம்புரி விநாயகரை பத்தி உங்க யாருக்கும் தெரியலன்னு வச்சுக்க. இப்ப நான் பேசுறேன். இப்ப நான் பேசுற உடனே நீங்க என்ன ஆயிடுவீங்கன்னா, நான் சொல்றதுதான் உண்மை, நீங்க என்ன ஆயிடுவீங்க, நம்பிடுவீங்க. அவ்வளவுதான், அதுல நின்றுடுவீங்க. இதுதான் விஷயம். பல பேர் சொல்லி நம்ம அங்கேயே நின்று போய் பல விஷயம் நம்ம வாழ்க்கையில நடக்காதே போய் பல துன்பங்களுக்கு ஆள்பட்டு கடன், வம்பு, வழக்கு, நோயாயி தீர்வு கிடைக்காது இன்னும் நம்ம சுத்தின்னு இருக்கிறோம். நம்மளுக்கு தெரியாத விஷயத்த ஒருத்தர் சொல்றாருன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்குதுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டோம். அப்படி கிடையாது. அவருக்கு தெரிஞ்சதை சொல்றாரு. ஆனா அதுதான் உண்மைன்னு அவருக்கே தெரியாது சில விஷயங்கள். ஆனால் தெளிவா புரிஞ்சுக்கணும், யாரா இருந்தாலும் தவறு தவறுதான். அவ்வளவு தெளிவா சொல்லினே இருக்கிறேன். ஒண்ணு நம்ம சொல்லும் போது அவர் வரல. நம்ம சொல்லும் போதே சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்ட் டைம் வந்ததுனால அவர் போட்டு. போன மாசம் நடந்த நிகழ்வு இன்று வரை என் மனதில் அதை பற்றி பேசுறேன்னா என்ன காரணம், ஆழமா பதிஞ்சிருக்குது அந்த விஷயம். என்ன ஆயிடுச்சு, ஆழமா பதிஞ்சு போச்சு. உங்க வீட்டுல 10 படம் வச்சிருப்பீங்க, சாமி படம். ஒரு பூஜை பண்றீங்க, பூ அதிகமா இப்படி பிச்சு நீங்க பூஜை பண்றதுக்கு பூஜையே பண்ண வேணாம் சொல்ற. அவ்வளவுதான். பூ இது பூவே தனியா பிச்சுட்டீங்க, கழுத்தையும் முண்டத்தையும் தனித்தனியா என்ன பண்ணீங்க, வெட்டிட்டோம். இதுக்கப்புறம் இது பூஜை பண்ணானா பூஜை பண்ணல நானு பண்ணக்கூடாது. 18 வருஷம் சபரிமலைக்கு போனோம்னு சொல்லுவாரு ஒரு குருசுவாமி. அவர் ஐயப்பன் பூஜையில போய் பாருங்களா, ஃபுல்லா இந்த மாதிரி உதிரி பூவா இருக்கும். என்ன காரணம் தெரியுமா, பூ ரேட் அதிகம், உதிரியா பிச்சா எல்லாருக்கும் வரும். புரியுதுங்களா, பிச்சு போட்டீங்கன்னா நிறைய வரும், கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி அள்ளி கொடுக்கலாம் எல்லாருக்கும் கையில. நானா சொல்றேன், அப்படிதான் பூஜை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் பூஜையே பண்ண வேணாம். ஒரு பொட்டு வச்சுட்டு கற்பூர ஆரத்தி மட்டும் காட்டிடுங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்க கழுத்தையும் உங்க உடம்பையும் தனியா பிக்கிறதும், நகத்தையும் சதையையும் தனியா பிக்கிறது எப்படியோ அதே மாதிரிதான் இந்த பூவை எப்படி பிக்கிறது.